Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கனத்தாக்கம் கனத்தாக்கு விசையை வச்சு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? கனத்தாக்கம் அப்படிங்கிறது ஒண்ணுல ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபோர்ஸே தான். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியான டைம்ல ஒரு இடத்துல படிச்சுன்னா அதை நம்ம கனத்தாக்கம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கிரிக்கெட் பால் வந்து பேட்டால் அடிக்கிறாங்க, அதை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அதிக வேகத்துல அது வரும், ஒரே ஒரு செகண்டுக்குள்ள நம்ம அதை பிடிச்சிரும். மில்லி செகண்ட் கணக்கு தான் ஆகும் அதை நம்ம பிடிக்கிறதுக்கு. அப்ப கை வந்து நமக்கு என்ன ஆகும், வலிக்கும். அந்த ஒரு வலியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கனத்தாக்கு விசைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வலி ஏற்படுத்துது இல்லைங்களா, அந்த ஒரு விசையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கனத்தாக்கு விசைன்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிள் டெஃபினேஷன், அது ரொம்ப அதிக ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியான டைம்ல ஒரு இடத்துல படிச்சுன்னா அதுக்கு பேரு கனத்தாக்கம் அல்லது கனத்தாக்கு விசை. அது உருவாக்குறது வந்து கனத்தாக்கு விசை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? உள்ள வந்து கான்செப்ட்ஸ்குள்ள போயிடலாம், என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பொருளின் மீது சிறிய கால இடைவெளியில் அதிக விசை செயல்படும் போது அதன் சராசரி விசைக்கும் காலத்திற்கும் இடையே உள்ள பெருக்கற்பலன், அதாவது இம்பல்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? என்னன்னு சொல்லுவாங்க, இம்பல்ஸ். கனத்தாக்கம் I ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அது ஒரு பர்டிகுலர் டைம்ல அது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், அதுதான் என்னது, கனத்தாக்கு. கனத்தாக்கம் அப்படிங்கிறது ஒரு வகையான வெக்டர் அளவு. ஏன் அப்படின்னா டைம் வந்து ஸ்கேலர், விசை வந்து வெக்டர். வெக்டர் இன்டு ஸ்கேலர் நமக்கு என்ன தான் கிடைக்கும், வெக்டர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப வெக்டர் அளவாகும். இதன் திசை இது வந்து ஏதோ ஒரு திசையில இருக்கும்னா திசை வேகத்தின் திசையிலேயே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு பால் இருக்கு. ஓகேங்களா? நான் பந்தை வந்து இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டியில தூக்கி போடுறேன், ஒரு 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்னா இது வெலாசிட்டியோட டைரக்ஷன் தான். இம்பல்ஸோட டைரக்ஷனுமே அதுதான், கனத்தாக்கு விசையோட டைரக்ஷனுமே என்னதான், அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. திசை வேகத்தின் திசைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதோட பரிமாணம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அலகு பரிமாணம். ஓகேங்களா? ஃபார்முலா இங்க இருக்கு, இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு விசை இன்ட்டு சராசரி விசை இன்ட்டு காலம், எஃப் இன்ட்டு டி தான். எஃப்னு என்னது, விசையின் அலகு நியூட்டன். ஓகேங்களா? நியூட்டன். டைம்னா செகண்ட், அப்ப வினாடி. நியூட்டன் வினாடி அப்படின்னு எழுதலாம். அல்லது நியூட்டனை வேற எப்படி எழுதலாம்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்களா, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு நமக்கு என்ன வேணும், இது வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூ, டைம் இருக்கு இன்ட்டு டைம் இருக்கு, அப்ப ஒரு செகண்ட், அப்ப ஒன்னும் பவர்ல ஒண்ணு கேன்சல் ஆச்சுன்னா ஒன்னு எழுதுறோம். அப்ப கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -1. இதே வந்து நம்ம சிஜிஎஸ்ல எழுதணும் அப்படின்னா நியூட்டன்னா டைன், செகண்ட்னா செகண்டே தான். அப்ப டைன் வினாடி, அல்லது கேஜியை வந்து கிராம்னும் மீட்டரை சென்டிமீட்டரும் செகண்டுமே அப்படியே எழுதிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், டைமென்ஷன் எழுதலாம். கேஜின்னு என்னது, மாஸ், அது மீட்டருங்கிறது லென்த், செகண்டுங்கிறது டைம் இன்வெர்ஸ். ஓகேங்களா? அங்க இன்வெர்ஸ் இருக்கிறதுனால ml t பவர் -1, இதுதான் அதோட டைமென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பல்ஸ்க்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், அந்த ஒரு சராசரி. ஓகேங்களா? ஆவரேஜ் வேல்யூ நமக்கு வேணும். அப்ப இன்டகிரேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எஃப் டிடி. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச நியூட்டனோட செகண்ட்ல என்னது, எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. எனக்கு டிபி மட்டும் வேணும் சார், அப்ப எஃப் டிடின்னு வந்துடும். நான் இன்டகிரேட் பண்றேன், ஃபைனல் மொமெண்டம் டு இனிஷியல் மொமெண்டம்க்கு நான் இன்டகிரேட் பண்றேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மொமெண்டம் கிடைக்கும், அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம். இது இன்டகிரேட் பண்ணோம்னா டிபிபி ஆயிடும். அப்ப பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் கிடைக்குங்களா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த பக்கம் என்ன இருக்கு, எஃப்டிடின்னு இருக்கு. எஃப்டிடி நம்ம என்ன எழுதலாம், ஐன்னு எழுதலாம். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவல்னா இம்பல்ஸ்க்கு ஈக்குவல். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ். இந்த மாறுபாடு கனத்தாக்கு விசைக்கு சமமாக இருக்கும். இந்த மாறுபாடு எதுக்கு சமமா இருக்கும், கனத்தாக்கு விசைக்கு உந்த மாறுபாடு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி ஒரு நேம் சொல்லியிருப்போம், பின்னாடி நம்ம பார்ப்போம். கனத்தாக்கு கனத்தாக்கு விசை மற்றும் உந்தம் வச்சு இருக்கிறது. ஓகேங்களா? உந்த கனத்தாக்கு தேற்றம் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வந்து இம்பல்ஸ் மொமெண்டம் தியரின்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன வேறு கொடுத்துருக்கான்னு தெரியல. ஓகேங்களா? இம்பல்ஸ் மொமெண்டம் தியரி, தியரம் அல்லது தியரி. ஓகேங்களா? ஓகே, இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு இம்பல்ஸ், உந்த மாறுபடும் வீதம் கனத்தாக்கு விசைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது. ஓகேங்களா? அப்ப இதே தான் உங்களுக்கு எதுக்கும் வந்திருக்கும், நீங்க உந்தத்துக்கான டைமென்ஷன் எடுத்தாலும் அதே தான் வந்திருக்கும், யூனிட் எடுத்தாலுமே அதே தான் வந்திருக்கும். ஏன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன், ஒரு சுவர் மீது பந்து மோதுறது. ஓகேங்களா? ஒரு சுவர் மீது அல்லது ஒரு தரையில வந்து ஒரு பந்து மோதுறது. ஓகேங்களா? அதுல ஒரு முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எம் நிறையுடைய பந்து விங்கிற திசை வேகத்துல வருது. ஓகேங்களா? அது சுவர் மேல பட்டுட்டு திரும்பியும் விங்கிற திசை வேகத்துல அதே திசை வேகத்துல வருது அப்படின்னா அந்த இம்பல்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்களா, பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல். ஓகேங்களா? பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் இந்த மாதிரி எழுதிக்கங்க. ஓகேங்களா? அப்ப பி ஃபைனல், நான் இந்த டைரக்ஷன்ல போறது வினா, திரும்பி வர்றதும் வி தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷனால நான் மைனஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப மைனஸ் வினா மைனஸ் எம்பி சேம் மாஸ் தான். இதோட மாஸ் தான் என்னது,
m. அப்போ -2mv நமக்கு மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா mv மட்டும் எடுத்துக்கலாம், 2mv மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், நெகட்டிவாக விட்டுடலாம். அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு 2mv. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை நீங்கள் தூக்கி போடுறீங்க, அதோட இம்பல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம், இம்பல்ஸ்னு கேட்டாலும் இதே தான், டெல்பியும் இதே தான், சேஞ்ச் இன் மொமெண்டமும் இதே தான். ஓகேங்களா, உந்த மாறுபாடும் இதே தான். அப்படி கேட்டாங்கன்னா அது 2mvக்கு ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2mvக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே வேகத்தில் போயிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்துச்சு, 10ல் போயிட்டு 10லேயே வருது, அந்த மீனிங். ஓகேங்களா, அடுத்தது இதே கண்டிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட கோணத்துல படுது, நார்மலா நேரா படாம செங்குத்தா படாம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் படுது. இதை ரெண்டா பிரிச்சிருக்கலாம். ஒண்ணு இதுதான் அந்த ஒரு சுவர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணா சுவரோட மேக் பண்ற ஆங்கிள் ஒண்ணு, அல்லது இதோட செங்குத்து தளம், இந்த ஒரு சுவருக்கு இதுதான் செங்குத்து, அதோட மேக் பண்ற ஆங்கிள். ரெண்டு வகையான ஆங்கிள் நான் எடுத்திருக்கேன், ஒன்னு தீட்டா, இன்னொன்னு ஆல்பா. சுவரோட மேக் பண்றது தீட்டா, செங்குத்தோட மேக் பண்றது ஆல்பான்னு எடுத்துக்கலாம். இது சம்திங் இங்க இருந்து வருதுங்களா, அப்ப அதை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தீட்டா, இந்த இடம் என்னது ஆல்பா. ஓகேங்களா, இது படுகோணம். இப்ப இந்த ஆங்கிள் தீட்டானா கண்டிப்பா அது விலகி போறது எப்படிதான் இருக்கும், தீட்டா இருக்கும். இது வந்து விலகல் விதி இருக்கும். ஓகேங்களா, ஒளியோட விலகல் விதி நீங்க படிச்சிருப்பீங்க லோவர் கிளாஸ்ல கண்டிப்பா, அல்லது ஃபவுண்டேஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஒளியோட அந்த ஒரு விலகல் விதி, அதாவது எந்த படுகோணம் என்னவோ அதே தான் என்ன இருக்கும், விலகல் கோணமும் அதே ஆங்கிள் இருக்கணும். தீட்டா i ஈக்குவல் டு தீட்டா r, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். விலகல்ங்கிறதோட இந்த இடத்துல எதிரொலிப்பு கோணம்னு சொல்லலாம். ஆக்சுவல் வேர்டு என்னது, எதிரொலிப்பு கோணம். ஸோ ஓகேங்களா, அப்போ அந்த எதிரொலிச்சு போகிறது எப்படி இருக்கும், சேம் ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா அதுவுமே கண்டிப்பாக ஆல்ஃபாவாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் நம்ம என்ன அர்த்தம், தீட்டான்னு அர்த்தம். ஒருவேளை டேட்டால கொஷின்ல வந்து சுவரோட மேக் பண்ற ஆங்கிளை கொடுத்துருந்தாங்க, எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 30 டிகிரினா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா அதே 2mv வரும், சைன் தீட்டால வரும். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா சைன் தீட்டா, இதே இந்த ஆங்கிள் கொடுத்தாங்க செங்குத்தோட மேக் பண்ற ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா காஸ் ஆல்பா, காஸ் தீட்டா அல்லது காஸ் ஆல்பா. தீட்டா நம்ம யூஸ் பண்ணுறது ஆல்பா இந்த வேல்யூ. ஒருவேளை இது 60னா இது எவ்வளவு வரும், 30. இது 30னா இது 60, ஏன்னா மொத்தம் எவ்வளோ 90 டிகிரி. அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் ஏங்க சார் சைன் காஸ் மாற்றி யூஸ் பண்ணிருக்கோம், எதனால அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் கண்டிஷன் தான், ஒன்றும் இல்லை. நான் இந்த டைரக்ஷன்ல தூக்கி போடுறேன். ஓகேங்களா, இது வந்து டைரக்ஷன், இதோட ரெண்டு காம்பனண்ட் எப்படி பிரியும், ஒன்று இப்படி பிரியும், இன்னொன்று இப்படி பிரியும். ஆமாங்களா, அதாவது விலைக்கு வருது, இந்த பக்கம் வருது, ஒன்று இப்படி பிரியும், இன்னொன்று இப்படி பிரியும். எந்த டைரக்ஷன்ல வருது, இந்த டைரக்ஷன்ல தான் வருது. அதாவது வெளியில வர்றதுக்கு காரணம் இந்த ஒரு காம்பனண்ட் தான். இது தீட்டா அப்படின்னா இது என்னது, ஆப்போசிட் சைனுங்களா, இது சைன் தீட்டா, இது காஸ் தீட்டா. இது வி அப்படின்னா இது வி காஸ் தீட்டா, இது வி சைன் தீட்டா. ஓகேங்களா, அப்ப வி சைன் தீட்டா. இந்த இடத்துல வெலாசிட்டியோட சைன் தீட்டா காம்பனண்ட் தான் எதுக்கு காரணமா இருக்கு, நகர டைரக்ஷனுக்கு காரணமா இருக்கு. எப்ப இந்த ஆங்கிள் எடுக்கும் போது. இதுவே நம்ம இந்த ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இப்படி இருக்கு, இந்த ஆங்கிள் நான் எடுக்கிறேன். இப்ப இதை எடுக்கும்போது இது ஆல்பான்னு எடுத்தோம்னா இதுக்கு என்னது ஆப்போசிட், இதுதான் ஆப்போசிட். அப்ப இதுதான் என்னது வி சைன் தீட்டா, இது என்னது வி காஸ் தீட்டா. இப்ப எது காரணமா இருக்கு, வி காஸ் தீட்டா டைரக்ஷன்ல தான் என்ன நகருது, அந்த ஒரு பொருள் நகருது. அப்ப வி காஸ் தீட்டா இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல தீட்டாக்கு பதில் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஆல்பா யூஸ் பண்ணிருக்கேன், ஆல்பா யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நமக்கு தேவையானது என்னது, தீட்டா ஆல்பா முக்கியம் இல்ல. இது 30னா ஐ மீன் இந்த வேல்யூ, இது 30னா இது 60 இருக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சைன் யூஸ் பண்ணணும், இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா காசு யூஸ் பண்ணணும். டயக்ராமாவும் கொடுத்துடலாம், வாய் வார்த்தையாகவும் சொல்லலாம். ஓகேங்களா, அந்த ஒரு இதுல கொஸ்டினாவும் எழுதிருக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது விசை கால வரைபடம், ரொம்ப ரொம்ப முக்கியம். விசை கால வரைபடம், விசைக்கும் காலத்துக்கும் ஒரு வரைபடம் வரைகிறோம் சார். ஒரு இடத்துல விசை ஃபோர்ஸ், இன்னொரு ஆக்சிஸ்ல என்னது டைம். நார்மலா ஒரு கிராஃபோட ரெண்டு வேல்யூ நம்ம இங்க இடத்துல ஃபோர்ஸ், இன்னொன்னு என்னது டைம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அது கொடுக்கறது எதை கொடுக்கும், ஏரியாவை கொடுக்கும்னு சொன்னேன். மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏரியாவா இருக்கும். எஃப் இன்டு டைம் நம்ம என்ன எழுதலாம், ஐன்னு எழுதலாங்களா, ஃபோர்ஸ் இன்டு டைம் தான் இம்பல்ஸ். அப்ப ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா. ஓகேங்களா, ஏரியான்னு என்னது பரப்பளவு, எதை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா இம்பல்ஸை தான் கொடுக்கும். என்னதை கொடுக்கும், இம்பல்ஸை கொடுக்கும், கனத்தாக்கு விசை தான் கொடுக்கும். ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்ல போறோம். எஃப்டி வளைவின் கீழ் உள்ள பரப்பு கனத்தாக்கத்திற்கு சமம். அதாவது விசைக்கும் காலத்திற்கும் இடையே ஒரு வரைபடம் வரையும் போது வளைவிற்கு கீழே உள்ள பரப்பு கனத்தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஐங்கிறது என்னது, கால அச்சுக்கும் வளைவுக்கும் இடைப்பட்ட பரப்பு இந்த இடத்துல. ஓகேங்களா, அதே தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அல்லது இந்த இடத்துல இந்த டயக்ராமுக்கு நான் எழுதுறேன் ஒரு பேஜுக்கு, எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கலாம், 1/2 அடிப்பக்கம், ஏன்னா முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × BH. ஆமாங்களா, அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கத்துல என்ன இருக்கு, அடிப்பக்கத்துல வந்து டைம் இருக்கு, உயரம்ல என்ன இருக்கு, எஃப் இருக்கு. அப்ப எஃப் இன்ட்டு டி அல்லது டி இன்ட்டு எஃப், எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான், ஸ்கேலர் தான், அதனால பிரச்சனை இல்லை. ½ FT இந்த இடத்துல அப்படி வருது, எல்லாத்துக்கும் இப்படி வராது. ஓகேங்களா,
இதே வந்து கிராஃப் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஆவரேஜ் தான் எடுத்தாகணும். ஓகேங்களா, கிராஃப் வந்து இந்த மாதிரி இடக்கு முடக்கா இருக்குன்னா ஆவரேஜ் தான் எடுத்தாகணும். அல்லது வேற என்ன பண்ணலாம், எஃப் ஆவரேஜ் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம், T1 to T2 அப்படிங்கிற மாதிரி 2 டைம். ஓகேங்களா, இங்க ஒரு டைம் இங்க ஒரு டைம், T1 to T2 எனக்கு லிமிட் போட்டு நான் என்ன பண்றேன், இன்டகிரேட் பண்றேன், டெல் டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது நியூட்டனோட ரெண்டாம் விதிப்படி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கண்டிஷன் தான், F = dp/dt. அது மூலியமா நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வருது, சேஞ்ச் இன் மொமெண்டம்னு கிடைக்குது. ஃபைனலா என்ன கிடைக்கும், இம்பல்ஸ் = சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்ப இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுத்தாலும் சரி, இம்பல்ஸ் கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்கறாங்க சார், ஒருவேளை கிராஃபை கொடுத்துட்டு FT கிராஃப் சார், இது F, இந்த இடம் T, FT கிராஃப்ல சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்கறாங்கன்னா நீங்க அப்பயுமே என்னதான் கண்டுபிடிக்கணும், அந்த ஒரு ஏரியாவை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த ஒரு கனத்தாக்கு விசை வந்து உந்த மாறுபாடு விதத்துக்கு இங்க சமமா இருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கனத்தாக்கம் உந்தம் தேற்றம் என்னன்னு சொல்றாங்க, கனத்தாக்கம் இம்பல்ஸ் மொமெண்டம் தியரின்னு சொன்னோம் இல்லைங்களா, கனத்தாக்கம், கனத்தாக்கு விசை அல்லது கனத்தாக்கம். ஓகேங்களா, உந்தம் தேற்றம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த கனத்தாக்கத்துக்கு என்னென்ன சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பால் பிடிக்கிறது. ஓகேங்களா, வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எதையாவது ஒன்று அடிக்கிறது, உதைக்கிறது. ஓகேங்களா, கிரிக்கெட் பேட்டால பந்து அடிக்கிறது, ஃபுட்பால் உதைக்கிறது சொல்லலாம், அந்த பால் பிடிக்கிறது, அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து மேல இருந்து கீழே குதிக்கிறது. ஓகேங்களா, வேற ஏதாவது 2 பொருள் மோதிக்கிறது, இதெல்லாம் அது சடனா நடக்குது இல்லைங்களா, ஸ்மால் டைம்ல நடக்கணும். ஓகேங்களா, இப்ப நான் ஒரு பந்தை உதைக்கிறேன்னா அது ஒரு செகண்ட் போதும், ஒரு செகண்டுக்குள்ள போதும். ஓகேங்களா, கேட்ச் பிடிக்கிறதுக்கு அதே டைம் போதும், பால் அடிக்கிறதுக்கும் அதே டைம் தான், ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த மாதிரி ஸ்மால் டைம்ல நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இம்பல்ஸ். இது எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னா மேல பார்த்த எல்லா கண்டிஷன்லயுமே மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஞ்ச் இன் மொமெண்டம், சாரி, இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம சொல்லும் போது நல்லா கவனிங்க, இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, இம்பல்ஸ் = ஃபோர்ஸ் இன்டு டைம். ஓகேங்களா, இங்க ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா டைம் கம்மி. இம்பல்ஸ் எப்ப சார் அதிகமாகும், கண்டிப்பா ரெண்டுக்குமே, ஃபோர்ஸுக்கும் டைம் ரெண்டுக்குமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா இருக்கு. நான் இந்த இடத்துல டைம் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபோர்ஸ் அண்ட் டைம் ரெண்டுக்குமே எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு இம்பல்ஸ். அப்ப டைம் அதிகம்னா இம்பல்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன, மோதல் காலம் டெல்டி அதிகரிக்கும் போது சராசரி விசை குறைகிறது. ஓகேங்களா, எதனால நான் சொல்றேன், விசை தான் குறையுது. ஏன்னா நல்லா கவனிங்க, நான் இந்த டி இங்க கொண்டு வந்துடுறேன், I/T = என்னது, F. இப்ப விசை பாருங்க காலத்துக்கு எப்படி இருக்கு, எதிர்த்தகவில் இருக்கு. அப்ப மோதல் காலம் அதிகரிக்குது, இந்த டெல்டிங்கிறது என்னது, அந்த ஒரு டைம் எவ்வளவு டைம் கையில வந்து படுது, மோதல் காலம். ஓகேங்களா, மோதல் காலம் அதிகரிக்கும் போது விசை குறைகிறது மற்றும் மோதல் காலம் குறையும் போது என்ன ஆகும், சராசரி விசை அதிகரிக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொன்னாங்களே, எதிர்த்தகவில் இருக்கு. டைம் அதிகம்னா ஃபோர்ஸ் கம்மி, டைம் கம்மினா ஃபோர்ஸ் அதிகம். ஓகேங்களா, அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பந்தினை அடிக்கும் போதோ அல்லது உதைக்கும் போதோ நாம் மோதல் காலத்தை குறைக்கிறோம். ஒரு இது பிடிக்கும் போதோ அல்லது அடிக்கும் போதோ என்ன பண்றோம், ஸ்மால் டைம்ல பண்றோம். எனவே பந்தின் மீது அதிக விசை செயல்பட்டு அதிக முடுக்கம் ஏற்படுகிறது. நம்ம ஒரு பாலை வந்து நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கலாம், கிரிக்கெட்டே விளையாடுறோம்னு வச்சுக்கலாம், ஒரு பால் அடிக்கிறோம், ஸ்மால் டைம்ல நம்ம வேகமா ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறதுனால தான் அது டைம் கம்மி, ஃபோர்ஸ் அதிகம். அதனால என்னது, இம்பல்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. டைம் கம்மினா கண்டிப்பா ஃபோர்ஸ், டைம் அதிகம்னா ஃபோர்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பந்தினை பிடிக்கும் போது, ஒரு பந்தை பிடிக்கிறத இப்ப வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு பாலை பிடிக்கும் போது என்ன ஆகும், பால் வந்து வேகமா வந்துட்டு இருக்கும், நான் அப்படியே கையை வச்சேன்னா என்ன, ஒரே செகண்ட்ல கையில வந்து பட்டுரும். பட் நான் கையை இழுப்பேன் கீழே. ஓகேங்களா, நம்ம கேட்ச் பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், கையை கொஞ்சம் கீழே இழுப்போம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைம் அதிகரிக்கிறதுக்காக. ஓகேங்களா, என்ன பண்றோம், அந்த ஒரு கையில மோதிர டைம் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் கையிலேயே பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஒரு விசை குறையும். ஓகேங்களா, டைம் அதிகரிக்கிறதா என்ன ஆகும், விசை குறையும். அதனால கையில அடிப்படுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த ஒரு ரீசனால என்ன பண்ணலாம், பந்தை பிடிக்கும் போது கையை பின்னோக்கி இழுப்பதன் மூலம் மோதல் காலத்தை அதிகரிப்பதன் மூலம். ஓகேங்களா, இழுப்பதன் மூலம் என்ன ஆகுது, மோதல் காலம் அதிகரிக்குது. அதன் மூலம் என்ன ஆகுது, திசையின் அளவு குறைக்கப்பட்டு குறைவான வழி ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது வேற என்ன சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு சிம்பிள் கான்செப்ட், ஒரு மணல். ஓகேங்களா, ஒரு மணல் கொட்டி வச்சிருக்காங்க, மணல் கொட்டி வச்சிருக்கிற இடத்துல நான் குதிக்கிறேன். ஓகேங்களா, என்ன ஆகும், பெருசா அடிபடாது, ஏன்னா கால் உள்ள போயிடும். இதே ஒரு தரையா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே நிற்போம். மணலா இருக்கும் போது மோதனம் ஒண்ணு அது நின்றோமா என்ன, மோதனம் ஒண்ணு நிக்க மாட்டோம், கண்டிப்பா கால் உள்ள போகும். அப்ப மோதல் காலம் அதிகரிக்குது. மோதல் காலம் அதிகரிக்குதுன்னா விசை குறையுது, கம்மியா அடிபடும். இதே நான் ஒரு தார் ரோட்ல குதிக்கிறேன் அல்லது ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு இடத்துல குதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது வந்து தரை, மணல் இல்லை. ஓகேங்களா, ஏதோ ஒரு தரை, மண் தரையோ அல்லது சிமெண்ட் தரையோ ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா, இருக்குது அப்படின்னா அதுல குதிச்சுன்னா அது கால் உள்ள போறதுக்கு வழி இல்லை. ஆமாங்களா, அப்ப என்ன ஆகும்னா வலி கொஞ்சம் அதிகமா ஏற்படும், இம்பல்ஸ் அதிகமா இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் டைம்லயே என்னது, ஒரு செகண்ட்லயே உங்க
மோதல் நின்று முடிஞ்சிடுது. சொல்றது புரியுதுங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. காயம் ஏற்படும் அபாயம் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒரு தரையில சிமெண்ட் தரையிலையோ அல்லது வேற எதுலையோ குதிக்கும் போது ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப தூரம் ஓடுறாங்க. ரொம்ப தூரம் ஓடிட்டு உடனே நிக்க சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடிட்டு போய் நில்லு. அந்த ஒரு மொமெண்டம் வந்து நம்ம என்ன பண்ணணும், உடனே நிறுத்திடக்கூடாது. நிறுத்திட்டோம்னா என்னது, நெஞ்சு பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இழுத்து பிடிச்சிக்கும், அல்ல இழுத்து பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்களா. எதனால அப்படின்னா அவனுக்குள்ள அதிக ஃபோர்ஸ் வந்து டைம் கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். உள்ள இருக்க ஃபோர்ஸ். ஓகேங்களா? டைம் கம்மியா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப டைமை நான் கொஞ்சம் அதிகமாக்குறேன், பொறுமையா நிக்கிறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான். ஜஸ்ட் அதையுமே நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க இதை கண்ணில் பார்த்து வச்சுங்க. இம்பல்ஸ் அது ஒரு மொமெண்டம். இம்பல்ஸ் வந்து டைம் அதிகரிக்கிறதுனால ஃபோர்ஸ் என்ன ஆகுது, டைம் அதிகமானா ஃபோர்ஸ் குறையும், ஃபோர்ஸ் அதிகமானா டைம் குறையும். அந்த ஒரு கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஒரு கொஸ்டினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் பர் செகண்ட். ஆமாங்களா? 20 மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்தில் வரும் ஒரு பந்தின் நிறையானது, நிறை கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளவு அப்படின்னா 150 கிராம். எவ்வளோ, 150 கிராம். நம்ம அதை கிலோகிராமுக்கு மாத்தினோம்னா இன்ட்டு 10⁻³ வருங்களா, அல்லது 0.15 kgன்னு எழுதிக்கலாம். 10⁻³ நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒருவரை பிடித்து கொள்ளும் காலம், பிடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோ, 0.1 செகண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பந்தானது அவர் கைகளுக்கு தந்த கனத்தாக்கு விசையை காண்க. கனத்தாக்கு விசையை காண்க. கனத்தாக்கு விசை அப்படின்னா இம்பல்ஸ். ஓகேங்களா? கனத்தாக்கு விசைனா என்னது தமிழ்ல, ஐ மீன் இங்கிலீஷ்ல இம்பல்ஸ். ஓகேங்களா? இம்பல்ஸ் தான் கேட்குறாங்க. இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, ஓகேங்களா? இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அல்லது 2mv யூஸ் பண்ணலாங்களா. இம்பல்ஸ் ஈக்குவல் டு 2mv. ஒரு பாலை தான் நான் பிடிக்கிறேன். ஓகேங்களா? அல்லது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் யூஸ் பண்ணலாம். 2mv இந்த இடத்துல மோதிட்டு திரும்பியும் வரல, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைமை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் என்னது 20, ஐ மீன் ஃபோர்ஸ் கொடுக்கல, டைம் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 0.1. இந்த இடத்துல வெலாசிட்டி மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு, அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் யூஸ் பண்ணலாங்களா. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை டைம். ஓகேங்களா? வெலாசிட்டி பை டைம். அப்போ அப்ளை பண்ணும்போது மாஸோட வேல்யூ 0.15 இன்ட்டு வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ 20 பை டைமோட வேல்யூ 0.1 அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். இதில் என்னது சம்திங், ஓகே நோ ப்ராப்ளம். அப்போ 0.3 டிவைட் பை 0.1 கிடைக்குங்களா, அல்லது 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 ஆகிடும். 3 பை 0.1 கிடைக்குங்களா, 3 பை 0.1 கிடைக்கும். அல்லது இது எப்படி எழுதலாம், 1ஆல் டிவைட் பண்ணால் 3, இதே நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் இப்போ 13 வரும். ஆமாங்களா? 30 நான் மறுபடியும் என்னால் மல்டிப்ளை பண்ணுறேன், 0.3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 30 மல்டிப்ளை பண்ணும்போது 3.0 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்களா, இங்கே 3 வருங்களா 30 வருங்களா, 3 தான் வரும். சாரி 3 தான் வரும். மல்டிப்ளை பண்ணும்போது 15 இருக்குது. 15னா 0.30 இருக்கும். ஓகேங்களா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 0 இங்கே வந்துடும், 3.0 மாறிடும். என்னவா மாறிடும், 3.0 மாறிடும். 1 டிஜிட் தான் தள்ளி போகும். ஓகேங்களா? அப்போ அந்த இடம் 3 தான். அப்போ இந்த இடத்துல 3ங்கும் போது 3 × 0.1 நமக்கு என்னன்னு கிடைக்கும், 0.3ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்னதுன்னா 0.3 நியூட்டன் செகண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் இதே ஒரே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நான் தனியாக போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபோர்ஸுக்கு பதிலாக மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த ஒரு டைம் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, திசைவேகம் கொடுத்துருக்காங்க, கோணம் கொடுத்துட்டாங்க 60 டிகிரின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம சைன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வேகத்தில் திரும்பி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டைம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா செலுத்தும் விசையை, கனத்தாக்கு விசைன்னு கேட்கல, வெறும் விசைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபார்முலா என்னது, I = 2mv sin θ. ஓகேங்களா? ஐக்கு எப்படி அதெல்லாம் F × T = 2mv sin θன்னு யூஸ் பண்ணலாம். அல்லது F = என்னென்ன யூஸ் பண்ணலாம், நமக்கு F மட்டும் தான் வேணும், 2mv
சைனுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம், 60 யூஸ் பண்ணலாம். சைன் 60 டிவைட் பை டி. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு மாஸ் எவ்வளோ 3 கொடுத்துருக்காங்க, வி வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சைன் 60 √3/2 வரும். ஹோல் டிவைட் பை டைம் எவ்வளோ 0.2. ஓகேங்களா, அல்லது இதை நம்ம 2 இன்ட்டு இதை 20ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 2 கேன்சல் பண்ணிடலாம். 300 ஆமாங்களா, 300 √3 டிவைட் பை 0.2. 2ஆல் நான் இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 150 வருங்களா. அப்போ 0.2ஆல் டிவைட் பண்ணால் 1500, ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, எவ்வளோ வரும், 1500 √3 அப்படிங்கிறது என்னது, நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் தான் இதில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது சிம்பிள் கண்டிஷன் தான். ஓகேங்களா, எதனால சைன் தீட்டா யூஸ் பண்ணால் ஆங்கிள் வந்து வித் வால் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க, கொஷின்லேயே அதே தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சுவரின் மீது சுவருடன் 60 டிகிரி கோணத்தில் பட்டு, சுவருடன்கிற அந்த ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. இல்லைனா செங்குத்து கோடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது கொடுக்கல. அல்லது இதுக்கான ஆன்சர் நம்ம போட்ட மாதிரி என்ன வரும், 1500 √3 நியூட்டன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். அடுத்தது பார்க்கலாம். எம் நிறைய பந்தானது வி என்ற திசை வேகத்தில் சுவரின் மீது 60 டிகிரி கோணத்தில் பட்டு சம வேகத்தில் எதிரொலிக்கப்படுகிறது. பந்தின் மீது சுவர் செலுத்தும் கனத்தாக்கு விசையை காண்க. இங்க என்ன கேட்கறாங்க, கனத்தாக்கு விசை கேட்கறாங்க, இம்பல்ஸ் தான் கேட்கறாங்க. ஆங்கிள் எது கொடுத்துருக்காங்க, உள்ள இருக்க ஆங்கிள். அப்ப 2mv cos 60 யூஸ் பண்ணுங்களா, 2 இன்ட்டு மாஸ் m தான், வெலாசிட்டி va தான். cos 60ஓட வேல்யூ 1/2ங்களா, cos 60ஓட வேல்யூ 1/2னா என்ன வருது, mv. அப்ப இம்பல்ஸோட வேல்யூ என்னது, mv அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, VA தான், MA தான். ஓகேங்களா, வெலாசிட்டி VA தான் கொடுத்துருக்காங்க, M நிறைய மாசே தான். அது எதுவுமே மாற்ற தேவையில்ல. cos 60ஓட வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு இம்பல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, கனத்தாக்கு விசை இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, போன கொஸ்டின் விசை மட்டும்தான், இந்த இடத்துல கனத்தாக்கு விசை. கனத்தாக்கு விசைனா இம்பல்ஸ், விசை அப்படின்னா நார்மலா ஃபோர்ஸ். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டயக்ராம்ல எல்லா கண்டிஷனையும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாக்கு போயிடலாம். இங்க என்ன கேட்கறாங்க, விசையின் மதிப்பு தான் கேட்கறாங்க. அப்ப F = தான் நமக்கு வேணும். I = என்ன எழுதலாம், 2mv sin 30 எழுதலாம். அல்லது ஐக்கு பதிலாக f × tங்களா, f × t = சம்திங் அதே தான் வரும். நமக்கு t f மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2mv sin 30 டிவைடட் பை t யூஸ் பண்ணலாம். 2 இன்ட்டு m ஓட வேல்யூ 0.5 கொடுத்துருக்காங்க, v ஓட வேல்யூ 12 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 12 sin 30ஓட வேல்யூ 1/2 ஹோல் டிவைட் பை டைமோட வேல்யூ 0.25. ஓகேங்களா, 2 கேன்சல் பண்ணிடலாம். F = 0.25 1/4 எழுதலாங்களா, அல்லது இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் அப்படியே கூட போட்டுடலாம். அல்லது 0.25 என்ன 1/4 1/4 மேல வந்தா 4. ஓகேங்களா, 4 × 0.5 என்ன வரும், 2ன்னு கிடைக்கும். 2 × 12 24 தான் கிடைக்கும். இப்பயுமே என்னதான் 2 × 12 தான் இருக்கு. அப்ப 24 நியூட்டன். 24 நியூட்டன் அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டதா தான் இருக்கும். அடுத்தது கிராஃபை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, F என்ற விசையானது M என்ற நிறை மீது செயல்படுவதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள விசைக்கால வரைபடம் குறிக்கிறது எனில் 0 முதல் 8 செகண்ட் வரை துகளின் உந்த மாறுபாடுனே காண்க. என்ன கேட்கறாங்க, உந்த மாறுபாடு. உந்த மாறுபாடுன்னு என்னது, டெல் பி, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டமா இருந்தாலும் சரி, இம்பல்ஸா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவல் தான் ஃப்ரம் இம்பல்ஸ் மொமெண்டம் தியரி. அதுபடி எப்படி கண்டுபிடிக்கலாம், FT கிராஃபோட ஏரியா. ஓகேங்களா, FT கிராஃபோட ஏரியா தான் அதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, நான் முதல்ல இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு என்ன வேணும், சேஞ்ச் இன் மொமெண்டம் வேணும். ஈக்குவல் டு இது 1 2 3 ஏரியா ஆஃப் 1 பிளஸ் ஏரியா ஆஃப் 2 பிளஸ் ஏரியா ஆஃப் 3. இதான் கண்டிஷனு. இந்த இடத்துல A2 என்ன இருக்கு, கீழே வந்திருக்கு. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணும். அதுக்கு மேல இருக்கிறது பிளஸ் ஆக்சிஸ், கீழே இருக்கிறது மைனஸ் ஆக்சிஸ். அப்ப அந்த இடம் மைனஸ் மட்டும் பண்ணணும், அவ்வளவுதான். A1 நான் கண்டுபிடிக்கிறேன் சார். இது எப்படி இருக்கிறது பாக்குறதுக்கு, முக்கோணமா இருக்கு. முக்கோணத்தோட பரப்பளவு 1/2 BH தான் ஃபார்முலா. 1/2 அப்படியே வச்சுக்கலாம். B ஓட வேல்யூ பிரெத் 0ல இருந்து 2 வரைக்கும். நடுவில் எவ்வளவு இருக்கு, 2 தான் இருக்கு. 2 H எவ்வளவு, 0ல இருந்து 6 வரைக்கும். அப்ப 6. இப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. அப்ப A1 வந்து 6. நான் A2 கண்டுபிடிக்கிறேன் சார். இது எப்படி இருக்கிறது பாக்குறதுக்கு, ஒரு ரெக்டாங்கிளோ அல்லது ஸ்கொயரோ மாதிரி இருக்கு. ஓகேங்களா, நம்ம லென்த் இன்டு பிரெத் யூஸ் பண்ணிக்குவோம். இது எவ்வளவு லென்த், 2 to 4னா 2 வரும். ஆமாங்களா, இதோ 0 to 3ங்களா, ஆமா தானே.
அது 2 4 0 to 3 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 3 அப்போ 2 3 என்னன்னு வரும் 2 × 3 6ன்னு வரும். அப்போ -6 ப்ளஸ் இந்த இடத்துல எப்படி இருக்கு 4 to 8 5 6 7 8 4 இருக்கு நடுவில் எவ்வளோ இருக்கு இந்த இடம் 4 இந்த ஹைட் எவ்வளோ 3 தான் ஓகேங்களா. அப்போ 4 × 3ன்னு வருங்களா இந்த இடத்துக்கு 4 × 3 12 அப்போ ப்ளஸ் 12 -6 +6 கேன்சல் ஆகிட்டு del P எவ்வளோ வருது 12ன்னு வருது. சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ 12 நியூட்டன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒரு வேல்யூ ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்க, நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்குவோம். நெகட்டிவ்ல இருக்குன்னா அந்த வேல்யூ என்ன பண்ணுவோம் இதோட மைனஸ் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. ஜஸ்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல FBDயை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு இந்த ஒரு மோஷனை வச்சு தான் இருக்கும். அதை தாண்டி ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா. நம்ம இன்னும் இதுலயே இன்னும் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இம்பல்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம லிஃப்ட் மோஷன் பார்க்கலாம் ஓகேங்களா. லிஃப்ட் மோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லிஃப்ட் கீழே இருந்து மேலே போகும்போது வந்து என்ன ஆகும் வெயிட் என்ன ஆகும் அல்லது மாஸ் என்ன ஆகும். மாஸ் வந்து எதுவும் மாறாது ஓகேங்களா, வெயிட் தான் மாறும் ஓகேங்களா. அந்த ஒரு வெயிட்டோட வேல்யூ எந்த மாதிரி இருக்கும், எப்போ அதிகரிக்கும் எப்போ கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. அது முடிச்சு வாட்டி சூடோ ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் இருக்குது. அது முடிச்சா நமக்கு என்ன முடியுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது நியூட்டன்ஸ் லால ஓகேங்களா. நியூட்டனின் விதிகளில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.